வரலாற்று நிகழ்வுகளை படமாக்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு நிறைய மெனக்கடல்கள் ரொம்ப தேவை. பார்த்து பார்த்து செய்யணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சிரிச்சுட்டு போயிடுவானுங்க. அது மட்டும் இல்லை, 1980 நடக்குது, 1970 நடக்குது, 1940 நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தினுடைய உடை, ஹேர் ஸ்டைலு, அலங்காரம், செட் ப்ராப்பர்ட்டி, வாகனங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்து பார்த்து செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மிகப்பெரிய சிக்கல். ஆனால் நிறைய இயக்குநர்கள் அதை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நான் அமேசான் ப்ரைமில் வெளியாகி த ஆர்டர் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். மறந்துட்டேன். உண்மையிலே இந்த மாதிரியான படங்கள் சினிமா காதலர்கள் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. ஏன் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வையோ ஒரு சம்பவத்தையோ நீங்கள் படமாக்குறீங்கன்னா அதற்கு நிறைய நாலேஜ் தேவை. காரணம், ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும். அதில் எதை வைக்கணும், எதை விடுக்கணும் அப்படின்ற நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல திரைப்படமாக உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆர்டர் படம் 1980களில் அமெரிக்காவில் ரொம்ப கோலோச்சிய ஒரு தீவிரவாத இயக்கத்தை பற்றிய ஒரு கதை. இப்போ இந்த வரலாற்று நிகழ்வு படமாக எடுக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல்னால் அந்த காலகட்டத்தை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி ஆகணும். உடையிலேருந்து, ஹேர் ஸ்டைல்லேருந்து, வாகனங்கள்லேருந்து, பயன்படுத்துகிற பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும். இது மிகப்பெரிய சவாலாக அதை பெரிய தலைவலியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நிறைய இயக்குநர்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு செல்லுலாய்டெலாம் ரொம்ப அற்புதமாக நமக்கு வழங்குறாங்க. அந்த வகையில் ஜஸ்டின் கர்செல் அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு ஆஸ்திரேலியன் இயக்குனர். ஓகே, ஷார்ட் ஃபிலிம் 2004 ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்து இன்றைக்கி ஃபியூச்சர் ஃபிலிம்லாம். அதுவும் இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன போன்ற விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1983 ஆரம்பிக்குது. ஆக்சுவலி 1980களில் ஆரியன் நேஷன் அப்படின்ற ஒரு தீவிரவாத குழு இருக்குது. அவங்க ஒயிட் சூப்பர்மிஸ்ட் அப்படின்ற மாதிரியான கொள்கை உள்ளவர்கள். அதாவது வெள்ளைக்காரர்கள் மட்டுமே வாழ தகுதி உள்ளவர்கள். வெள்ளை இனத்தவர் அல்லாதவங்க கண்டிப்பாக செத்தே போகணும், இல்லை காலி பண்ணிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். இப்போ எப்படி ஹிட்லர் ஜெர்மன்ஸ் மட்டும்தான் இருக்கணும், யூதர்களை அழிக்கணுன்ற மாதிரி ஒரு இன படுகொலையை பண்ணாரோ அந்த மாதிரி தான் இந்த ஆரியன் நேஷனும் அதே மாதிரி செயல்படுறாங்க. ஸோ இப்போ ஒரு தீவிரவாத குழு எப்படி உருவாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கருத்தை பொதுவெளியில் வச்சு அதுக்கு ஆட்களை சேர்த்து அதன் பிறகு பணத்தை கொள்ளையடித்த பணத்தை வச்சு அதான் அங்கங்கே பாம்பை வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறதுன்னு பண்ணி மக்களுடைய கவனத்தை எடுத்துகிட்டு இந்த கவனத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஒரு 4 பேர் போய் சேருவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே நிறைய குழுக்கள் வளரும்னு வச்சுக்கோங்களேன். இது 1980 ஆரம்பித்த இந்த குழுவை எப்படி FBI ஏஜென்ட்டுக்கு கையாண்டாங்க, அவங்களை எப்படி பிடிச்சாங்க போனாங்கன்றதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு படம் இது. ஓகே, ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கதை. அதாவது நகரத்தில் கொள்ளையடிக்கிறானுங்க, அந்த பணம்லாம் என்ன ஆகுது அப்படின்றது தான் இதனுடைய பின்னணி கதை. ஸோ இது வரலாற்று சம்பவன்றதுனால தான் இந்த கதையை நான் சொன்னேன். கதை என்னன்னா எல்லோரும் தெரிஞ்ச கதை தான். பட் ஆனால் இந்த படத்தை அதை சுவாரஸ்யமாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண வகையில் தான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நிற்குது. ஸோ கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். படத்தில் மொத்தமே 4 கதாபாத்திரங்கள் நம்மளை மிக நெருக்கமாக நம்ம அவங்கள கவனிக்கிறோம். உதாரணத்துக்கு படத்தினுடைய ஹீரோ ஜூட் லா, அவர் டெரி ஹாஸ்க்ன்ற FBI ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காரு. முதல்ல அந்த ஊருக்கு என்ன சொல்கிறது, மூடி கிடக்கிற அலுவலகத்தை திறந்து உட்காரதுலேருந்து ஒய்ஃபு பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுலேருந்து கதை தொடங்குதுன்னு வச்சுக்காங்களேன். மீன்வாயில் என்னென்னா அங்கே ஒரு தீவிரவாத குழு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப் தாமஸ், தி ஆர்டர் குழுவோடைய லீடர். அவர் தான் நிக்கோலஸ், அவர் தான் பாப் மேத்யூஸ் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறுகிட்ட ஹீரோவும் இந்த கேரக்டரும் பேசுகிற அந்த இடம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி டை ஷெரிடன், அவர் தான் ஜாமி அப்படின்ற கதாபாத்திரம் யங் போலீஸ் ஆஃபீஸராகவும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். உண்மையிலே அவங்க ஒய்ஃப் செமையாக பண்ணியிருந்தாங்க. நீ அடிக்கடி வர என் வீட்டுக்கு, அவங்க கூட நிறைய பேசுகிறேன் என் புருஷன் கூட, ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல.
வராதே, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அந்த சீன் இருக்குல்ல, அதுக்கு அந்த பொண்ணு நடித்ததும் சரி, ஜூட்லா வந்து அதற்கான ரியாக்ஷன்ஸும் சரி, ஹீரோ ரியாக்ஷன்ஸும் சரி செம்மையாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்தது வந்து ஜோனி ஸ்மாலட், அவங்க தான் வந்து FBI ஏஜென்ட்டாக, அதாவது ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக FBI ஏஜென்ட்டாக லேடியாக இருப்பாங்க. அவங்க சூப்பராக அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாருமே வந்து நல்லாவும் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக அந்த இனக்குழுக்கள், அந்த ஆரியன் நேஷன்ஸ் குரூப்பில் இருந்த அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஒரு பையன் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டின்னு போவாங்க, அந்த பையனும் சூப்பராக பண்ணியிருந்தான். ரைட், ஓகே. டெக்னிக்கலாக படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை வந்து ஜஸ்டின் கர்சல் வந்து இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் ஓகே. இந்த படம் ஒரு புத்தகத்தினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது. த சைலண்ட் பிரதர்ஹுட், கெவின் ஃப்ளைன் அப்படின்றவர் எழுதின புத்தகத்தினுடைய திரைவடிவம் தான் இந்த படம். இந்த திரைவடிவத்தை வந்து ஜெஹ் பைலன் வந்து எழுதியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து ஆடம் அவர் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி வந்து ஒரு ஆறு, அந்த ஆறில் வேட்டையாடுறதுக்கு ஹீரோ போகிறான். இந்த சீனை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தானுங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எடிட்டிங் வந்து நிக் ஃபென்டன் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சேசிங் காட்சிகள், பேங்க் ராபரி காட்சிகள் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய மியூசிக் வந்து ஜெட் கர்சல் அவர் வந்து. ஸோ டெக்னிக்கலி வந்து படம் வந்து ரொம்ப சூப்பர். ஓகே. அதே நேரத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ அற்புதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த காராக இருக்கட்டும், இடங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி ஒரு சீன் வந்து அற்புதமான ஒரு சீன். அதாவது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற மாதிரியான ஒரு இடம், இந்த குழுக்கள் மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பாப் மேத்யூஸ் கேரக்டர் வந்து பேசுகிற அந்த இடம் இருக்குல்ல, செம்ம அவசம். ஓகே. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து பெருசாக மைனஸ் பாயிண்ட்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. வாட் இஸ் டேக் அவே அப்படின்னா, என்றைக்குமே ஆயுத போராட்டம் வெல்லாது. ஓகேவா? ஒரு நாட்டுக்கு நாடு அடிச்சிக்கும் போது கூட வெல்லாது. அது கடைசியில் ஏதாவது யாராவது ஒருத்தர் இருந்தப்போ யாராவது ஜெயிச்சிருப்பா, வேற ஒன்றும் பெரிய மயிரெலாம் பிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து இந்த திரைப்படம் வந்து சொல்லுது. அது ஃபஸ்ட்டு வந்து இளரத்தமாக இருக்கும்போது அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், இதை கீஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஜனநாயக அமைப்பே வந்து மிக சிறந்தது. அதை தான் வந்து அண்ணா வந்து அழகாக 1967 அரியணை ஏறும்பொழுது அவர்கிட்ட வந்து வெட்டின்னு வேணா கட்டின்னு வர்றதுக்கு அவ்வளோ பேர் இருந்தானுங்க. ஆனால் அண்ணா நிலைமையை உணர்ந்து என்ன செஞ்சால் நம்ம நல்லா நிற்க முடியும் அப்படின்றத மிக சாதுரியமான விஷயத்தால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருமொழி கொள்கையில் நம்ம இன்றைக்கி உட்காந்துட்ருக்கோம். இல்லைனா நாமளும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருந்திருக்கு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தன் பூட்டன் இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க. ஸோ எப்பயுமே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் தெரியறதில்ல. வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது தான் அதை பற்றி உங்களுக்கு உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் ஆல். ரைட். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. உண்மையிலே பார்த்தே தீர வேண்டிய ஒரு ஃபில்ம். அது ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்று சம்பவம். அதை எவ்வளோ அழகாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து அவங்களுடைய 2 தரப்பு நியாயங்களையும் பார்க்கணும்ல, அதை மிக அழகாக இந்த படம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த திரைப்படம் குறித்த உங்கள் கருத்துக்கள் பிறந்தங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வரலாற்று நிகழ்வுகளை படமாக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயங்களை வரும். நிக்கோலஸ் அவர் தான் வந்து பாப் தாமஸ் அப்படின்னு பாப் தாமஸ் கேரக்டர் பண்ண அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப் தாமஸ் அவர் தான் ஜோனி ஸ்மோலட். மேக்கிங்கில் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆடம் அர்கப் படத்தினுடைய மியூசிக் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பையனா ஜஸ்டின் கர்சனுடைய பிரதர் அவர். ஸோ அண்ணன் வந்து அந்த டீட்டெயிலாம் போகணும். கர்சல் இதோட முடிச்சிக்கலாம்.